கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. இந்த வசனத்தை போல ஒரு குடும்பத்தில் அப்பா, அம்மா, இவருடைய மகன், அவருடையதான தாத்தா, இப்படி 4 பேர் அவர்கள் வசித்து வருகிறார்கள். அந்த குடும்பத்தில் அந்த தகப்பனார் அந்த பெரியவரை வீட்டுக்கு வெளியே தான் படுக்க வச்சிருப்பாங்களாம். அந்த பெரியவருக்கென்று ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்குமா, அந்த பாத்திரத்தில் தான் தினமும் சாப்பாடு வைப்பாங்களாம். இதை இந்த சின்ன பையன் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருந்தானாம். அந்த குடும்பத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய விருப்பம் என்னன்னா, இந்த பெரியவர் சீக்கிரத்தில் மறிக்கணும். அதுதான் அவர்களுடையதான ஒரு பெரிய சந்தோஷமாய் காணப்பட்டது. அவர்கள் எதிர்பார்த்தது போல அந்த பெரியவர் திடீரென்று மறித்து போகிறார். இவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடையதான செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்து வீட்டுக்கு வந்து அவர் பயன்படுத்திய அந்த பாத்திரத்தை தகப்பனார் தூக்கி வீசி போட்டாராம். இதை பார்த்து கொண்டிருந்த அவருடையதான மகன் ஓடி போய் அந்த பாத்திரத்தை எடுக்க போனானா. உடனே அந்த தகப்பனார், டேய், நீ அதை தொடாதே, அது தாத்தா சாப்பிட்டது, நீ அதில் எடுக்க கூடாது, நீங்க வான்னு சொல்லி அவர் எச்சரித்தாரா. உடனே அந்த பையன், இல்லப்பா, இவ்வளவு காலம் உங்களுடைய தகப்பனாருக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க, இனி நான் இதை உங்களுக்கு கொடுக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் இதை பத்திரமாக எடுத்து வைப்பதற்காக நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி அவன் எடுத்துக்கொண்டானா. இந்த தகப்பனாருக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அவர் நெட்டி போனார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் என்று சொல்லி, நீங்கள் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுப்பீர்கள், கெட்டதை விதைத்தால் கெட்டதை அறுப்பீர்கள். நல்ல காரியங்கள் செய்தால் அந்த நல்ல காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். கெட்ட காரியம் செய்தால் அதே உங்களுக்கு திருப்பி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். அதான் வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீங்கள் அப்படி கனம் பண்ணினால் நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கனமாக வைப்பார்கள்.